நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குழந்தைகளுக்கு பசி எடுக்க, குழந்தை சாப்பிடவே மாட்டுது, மெலிஞ்சிக்கிட்டே போகுதுன்னுவாங்க. அப்படியாப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துவோம். கொய்யா இலை, முஷ்டத்தலை, அன்னாச்சிப்பூ, சீரகம், தேன், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு நன்றாக பசி எடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். குழந்தைகளுக்கு நேரத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். அதே நேரத்தில் புட்டிப்பால் அந்த மாதிரி கொடுக்குற தாய்மார்கள்னாக்கா குழந்தைங்க அந்த குடிச்சிட்டு மிச்சம் வச்சுருக்கிற பாலவேவும் நேரம் கழித்து தூங்கி எழுந்திரிச்ச பிறகு அதே பாலை கொடுப்பாங்க. அப்படி குடிச்சு பழகுச்சுனாக்கா ஒவ்வாமையினால் வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் இருக்கும். அடுத்து பால் எந்த ஆகாரம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒவ்வாமையினால் அது மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். சொல்ல தெரியாதனால தாய்மார்களுக்கு நல்லாவே புரியும். ஏன் சாப்பிட மாட்டுது, பால் குடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறப்போ அந்த கரெக்டாக அந்த குடிக்கிற அளவுக்கு மீறி நீங்கள் புட்டிப்பாலாக இருந்தாலும் கொடுக்காதீங்க. அந்த பால் குடிக்கிற புட்டி இதெல்லாம் வெந்நீரில் போட்டு கழுவிட்டு சுத்தமாக வச்சுருங்க. கொடுக்குறதெல்லாம் வெது வெதுன்னு பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கணும். அப்படி ஒவ்வாமை குழந்தைக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா எந்த ஆகாரங்கள் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த உணவுன்றதை எடுத்துக்கிறாம தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கும், ஒரே அழுகையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கொய்யா இலையும் முஷ்டத்தலையும் நல்லா கொழுந்து இலையாக எடுத்து அரைச்சி சாறு பிழிஞ்சு வச்சுக்கிறணும். சீரகம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ 3 அரைச்சி எடுத்த பொடி. கார்ப்பு தன்மையாக இருக்கிறதுனால ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து குழந்தைன்றதுனால தொட்டு ஒரு 5 சொட்டு அளவுக்கு நாக்கில் நல்லா உளுந்தி சுவைச்சு சாப்பிட்ற மாதிரி 3 வேளையுமே கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்குறீங்கனாக்கா அந்த வெறும் வயிறாக இருக்க போது நீங்கள் தொட்டு நாக்கில் வச்சிங்கன்னா நல்லா சுவைச்சு சாப்பிடும். 3 வேளையும் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டு ஒரு 3 நாள் அப்படி தொடர்ந்து கொடுத்துட்டீங்கனாக்கா அந்த ஒவ்வாமையினால் வாந்தி எடுக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது இதே இருக்காது. அதுக்கப்புறம் குழந்தை நல்லா பாலோ அல்லது எந்த உணவுகள் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் குடிக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை நன்றாக சாப்பிட முஷ்டத்தலை, கொய்யா இலை, அன்னாச்சிப்பூ, சீரகம், கிராம்பு, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதில் ஒரு 3 சொட்டு கொடுத்தா போதும், அதிகம் தேவையில்லை. அப்போ குழந்தை நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஒவ்வாமை மாறிடும். குழந்தை பசி எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.